பூசணிக்கா மண்டையா, ராத்திரி பகலா எதையாவது கண்டுபிடிச்சு மண்டையில முடி போனதான் மிச்சம். வெளியே கிளைமேட் சூப்பரா இருக்கு. சீக்கிரமா ஒரு ரவுண்டு போலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, நீ போயிட்டு வாப்பா. ஏன்னா நீ போற எல்லா இடத்துலயும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு தானே வர. பூசணிக்கா மண்டையா, என்ன பார்த்தா அப்படி சொல்லாத. நான் மத்தவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற பத்துலு, சரிதானே? ஆமா, அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மோட்டு பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். உடனே புயலா கிளம்பிடுவான். மொத்தத்துல இவன் ஒரு 100 கிலோ தங்கம். என்ன மோட்டு? கஜகஜா, நீயே சொல்றா, நான் அந்த அளவுக்கு மோசமானவனா? கஜகஜா போட்டோ பத்தலாம். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நிச்சயமா பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. போய் சொல்ற, நீ பயங்கரமான போய் சொல்ற. நீ அதை நிரூபிச்சு காட்ட, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன். அட, இந்த தீஞ்ச ஸ்மெல் எங்க இருந்து வருது? அட மோட்டு, என்ன காரியம் பண்ணிட்டு? எல்லாரும் சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. இந்த இடமே வெடிச்சு சதுர போகுது. ஆஹா, பூசணிக்கா மண்டையனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த கேனை தூக்கிட்டு கேனை மாதிரி ஓடுறான். மோட்டு பத்திக்கிச்சு. மோட்டு, ஐயோ பத்திக்கிச்சு. இன்னுமாயா உனக்கு ப்ரூஃப் வேணும்னு சொல்றேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எங்களுக்காக கிட்ட வந்து வாழ கஜகஜா, நாளைக்கு நான் என்னோட ஆராய்ச்சியை முடிச்சே ஆகணும். நல்ல வேலை, மோட்டுவும் பத்துலுவும் இந்த இடத்துல இல்லவே இல்ல. ஆமா, நம்ம ஒரே ஒரு டென்ட் தானே போட்டோம். இப்ப என்ன 2 இருக்குது இங்க, எப்படி புரியலையா? அட கஜகஜா, நீ சொல்றது சரிதான். நாம இங்க ஒரு டென்ட் தானே ரெடி பண்ணி வச்சிருந்தோம். எவன் அவன் நடுராத்திரில சத்தம் போடுறது? மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? டாக்டர் ஜட்கா, நீங்க எப்போ இங்க வந்தீங்க? ஆமா, இந்த நெருப்பை எப்ப பத்த வச்சீங்க? எங்களுக்கு கம்பெனி கொடுக்க பூசணிக்கா மண்டையனும் பரங்கிக்கா மண்டையனும் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை? வாங்க பிக்னிக்கா ஜாலியா அட மொட்டு பத்தலும், நீங்க எங்களை பின்னாடியே துரத்துறத விட மாட்டீங்களா? தள்ளி போயிடுங்க. இது எங்களோட கேம்ப் ஃபயர். இங்க நாங்க நிம்மதியா இருக்கணும். இங்க இருந்து போயிடுங்க. ஏய் போடா மண்டையா, எங்களுக்கான கேம்ப் ஃபயரை நாங்களே உருவாக்கிறோமா? பத்துலு போலாம். ஏண்டா தாண்டி நீ தடி தாண்ட வராங்களா? இப்படி தனியா சாப்பிடுறீங்களா? வந்த விருந்தாளிகளுக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல? இந்த வாங்கிக்கங்க, எடுத்துங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. லைட்டரும் இல்ல, வத்தி பெட்டியும் இல்ல. இப்ப எப்படி பத்த வைக்கிறது மோட்டு? அவ்வளவுதானே, ஒரு கட்டையை எடுத்தா முடிஞ்சு போச்சு. ஏய் மோட்டு, அந்த நெருப்பு கட்டைய ஒழுங்கா எடுத்துட்டு வந்து இங்க வச்சிரு. அது எங்களுக்கு சொந்தமானது. இந்தாடா உன்னுடைய சுள்ளி கட்டை. இது எடுத்ததுக்கு என்னவோ பெருசா பேசுறான். இது டேபிள்ல விழுந்துச்சுன்னா எல்லாமே வெடிச்சு சதிரிடுமே. வந்துருங்க, இங்க இருந்து ஓடி போயிடலாம். இதுக்கு மேல இங்க நான் ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன். என்ன நடக்குது? ஏன் காலி பண்றாங்க? என்ன வெக்கெட் பண்ணிட்டு போறாரு? ஆசையில் காத்துல தூது விட்டேன், நெருப்ப மூட்டி குளிர் காஞ்சேன். ஜாஜி ஜா ஜாஜி ஜாஜி ஜா ஜாஜி ஜாஜி. வந்துட்டேடா, கொஞ்ச நேரம் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிக்கலையே? நம்மள காப்பாத்துற மாதிரி கீழே யார் தான் இருக்கா மோட்டு? வாங்க கீழே போயிடலாம். அம்மா, இது மேலே விழுந்துட்டா ஓடிடுங்க. நில்லு நில்லு, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா துட்டு போசிக்கிடுவேன். என்ன மோட்டு, ஓடுறவங்க எல்லாமே இந்த வழியிலே ஓடுறாங்க. மண்டைய மாட்டினானா? காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நான் பாவி, என்ன விட்டுரு. டாக்டர் ஜட்காவே அந்த கரடி கண்ணா அப்படின்னு துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு இப்ப நேரமே சரியில்லை. அவனுக்கு 6:45 நடக்குது. நீங்க 2 பேரும் யாரு கூட இருக்கிறீங்களோ அவங்க கட்டை எப்பவுமே இப்படிதான் இருக்கும்.
கஜ கஜா சீக்கிரமா நீ மட்டும் மேல ஏறி வா. இனிமே நம்மள யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நான் நிம்மதியா இந்த இடத்துல இருந்து என்னோட ஆராய்ச்சியை பண்ணி முடிச்சிருவேன். பூசணிக்காய் மண்டையா, உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்றா, எங்களையும் மேல கூப்பிட்டுக்கோ. எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி செஞ்சா போதும். நீங்க 2 பேரும் மேல வர வேண்டாம், கீழே இருந்தா போதும். எல்லாரும் ஒரு நாளைக்கு மேல வர வேண்டியவங்க தானா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்களை மேல கூப்பிட்டு போனா. நீங்க மேல ஏறி வர முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை நான் சுற்றுவேன், ஜாக்கிரதை. ஓகே ஓகே, நாங்க கேக்குறோம். ஆஹா, இந்த இடம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு, எவ்வளவு மேல இருக்கு. இங்க மட்டும் கேம்ப் ஃபயர் இருந்தா எவ்வளவு நல்ல கதகதப்பா இருக்கும். தேங்க்யூ குட்டி குரங்கு. இந்த நெருப்பு மட்டும் ஏத்துனோம்னா நமக்கு குளிர் தெரியாம நல்லா கதகதப்பா இருக்கும். அப்படியே ஜாலியா ஆட்டம் போடலாம். கொஞ்சம் மேல வந்து பாடுறா. குளிர் இங்க இருக்குல்ல, அங்க கதகதப்பா சும்மா ஜாலியா மச்சாவா இருக்கு. அதுவும் மேல வந்துட்டியா? சரி, அந்த குரங்குங்க மேல என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? கேம்ப் ஃபயரை சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எப்பவுமே கிடைக்காது இல்ல. என்னது, பலூனுக்கு மேல நீங்க கேம்ப் ஃபயரை வச்சிருக்கீங்களா? பாரா, நீ என்னுடைய எல்லா பிளானையும் நாசம் பண்ணிட்ட. காப்பாத்துங்க. இந்த பூசணிக்காய் மண்டையா ஆனா உனா தனியா போய் உட்காந்துறானே. இவன் பொதுநலவாதியே கிடையாது, சுயநலவாதியா இருக்கான். ஒன்னா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா எல்லாத்தையும் ஒன்னா சாப்பிடலாம். கஜ கஜா, உலகத்துல பெரிய பிரச்சனை நீங்க தான். அதனால இருந்தாலும் ஒதுங்க நிக்கிறாரு. அடோ, யாராவது என்ன காப்பாத்துங்க. முதலைங்க என்ன சின்ன வந்துகிட்டு இருக்கு. காப்பாத்துங்க. பூசணிக்காய் மண்டையா, அந்த முதலைங்கெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. அத ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்ல. நீ பக்கத்துல போய் நின்று அழகா வீரமா ஒரு போஸ் கொடு. நான் எங்க இருந்தா அந்த போட்டோ எடுக்கிறேன். எப்படி? அட, நான் அது பக்கத்துல நிக்க முடியாதுப்பா. அது ஒரே கப்புல என்ன முழுங்கிடும். அப்புறம் அது வயித்துல தான் இருக்கணும். சீக்கிரம் என்ன காப்பாத்துப்பா மோட்டு. சீக்கிரம் எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா. அது பாக்குறது எனக்கு பயமா இருக்கு. அது முழுங்கிட போல இருக்கே. போ போ, இங்க இருந்து போயிடு. சொல்றது காலு. போ. இல்ல இல்ல, நான் அவ்வளவு சீக்கிரம் நெருப்ப தரவே மாட்டேன். அப்புறம் ஏன் மேல வீணா கோவப்படுவீங்க. கஜ கஜா, சொல்றது கேள்வி, அவருக்கு உதவி மாட்டேன். இல்ல அந்த முதலுங்க வர காலி பண்ண போல இருக்காதையா. என் உயிர் நண்பர்களே, என்னோட வாழ்க்கை இதோட முடிய போகுது. உங்க எல்லாருக்கும் நான் டாட்டா சொல்லிக்கிறேன். ஏய் மோட்டு, சீக்கிரமா ஏதாவது செய் மோட்டு. முடியாது. அந்த பூசணிக்காய் மண்டையை என்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் இந்த சுள்ளி கட்டியை கொடுப்பேன். அட, சாரிப்பா. சீக்கிரம் அந்த விறகு என்கிட்ட தூக்கி போடுங்கப்பா. போய்கிறது. போ, கிட்ட வராத. கிட்ட வந்தா பத்த வச்சிருவேன். தேங்க்யூ மோட்டு, தேங்க்யூ வெரி மச். என் மேலாம் ஒரு மாதிரியா சுடுதே, ஏன்பா? இன்னைக்கு டாக்டர் ஜட்கா மோட்டுவை சும்மா விட மாட்டாரு. மோட்டுவோட கதை இதோட ஓவர் பாருப்பா. சாரிடா பூசணிக்காய் மண்டையா, ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அட, ஒரு தடவை மட்டும் இல்லப்பா, நீ 100 தடவை கூட தப்பு பண்ணிக்கோ. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நண்பன் கண்டிப்பா கிடைக்கவே மாட்டாங்க. நண்பனோட உயிரை காப்பாத்த உன் உயிரை பணைய வைக்கிறியா? அதை சொன்னேன். டாக்டர் ஜட்கா, அந்த போட்டோ விடாதீங்க. அவன் 2 காதையும் கடிச்சு வெளியே துப்பிடுங்க. ஜட்கா, விடாதீங்க அவனை. கஜ கஜா, வாய மூடு. மோட்டுவை பத்தி அது மாதிரி சொல்லாத. அவன் என் உயிர் நண்பன் தெரியுமா? அவன் தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கான். அவன் உயிரை பணைய வச்சு வந்தான். ஆனா நீங்க யாரும் வரவே இல்லையே. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிற சகோதரா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பிக்னிக்க கொண்டாடுவோம். ஆராய்ச்சி அப்புறம் பாத்துப்போம். கஜ கஜா, இந்த ஜட்காக்கு என்ன ஆச்சு?